நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம தனம் இருக்காங்கல்ல, தனம் வந்து கதிர வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம கார்த்தி அதுக்கடுத்து லிங்கம் 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், ஒரு 4 அடியால் ரெடி பண்ணுங்கள், 4 ரவுடிகளை வச்சு அந்த கதிரை கையை காலை ஒடிக்க சொல்லுங்கள், அவனை தூக்கி ஒரே இடத்துல வந்து அவனை போட்டால் தான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க தம்பி, நீங்கள் சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன், அவனை இன்னும் சும்மா விட மாட்டேன், கை காலை முடிச்சு போட்டுருவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து அங்கேருந்து ஒரு 4 ரவுடிகளுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த 4 ரவுடியை என்னண்ணே சொல்லுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. டேய் இங்கே பாருங்கடா, ஒரு கதிர் தெரியுமில்ல, அதான் அந்த ரகுராம் வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் அந்த சைடு வந்தான்னு வச்சுக்கோமே, கை காலை முடிச்சு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிண்ணே நாங்கள் பார்த்துக்குறோம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகளும் ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்தா நம்ம தனம் கதிர் 2 பேருமே வந்து ரோடு சைடு அங்கிட்டு பைக்கில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் அந்த அண்ணே சொன்னார்ல, அவன் அந்த வாரான்டா, அவனை பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு அந்த ரவுடிங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. நேராக பார்த்தா பைக்கு முன்னாடி போய் நம்ம பைக்கை மறித்து நிப்பாட்டுறாங்க. டேய் யாரா நீங்கள், எதுக்குடா இப்போ பைக்கை மறித்து நிப்பாட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் நம்ம சொன்ன வேலையை முடிப்போண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரவுடிங்க 4 பேர் சேர்ந்துட்டு அவனுக்குள்ளே பார்த்தா, டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் கார்த்தியவே நீ வந்து காட்டி கொடுக்க பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிரை போட்டு டம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் பார்த்தா தனத்து மேலே அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தடுத்து பார்க்காங்க. கடைசியில் பார்த்தா இவங்களோட கை வந்து ஒடிஞ்சிருது. கதிரோட கை வந்து டேய் வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடியெல்லாம் ஓடிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா தனத்துக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி தான் ஆள் அனுப்பி கதிரை வந்து அடிக்க சொல்லியிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்தில் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு டக்குன்னு இங்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போட்டால் கை வந்து ஒடிஞ்சிருக்கு மேடம், இவங்களுக்கு வந்து கெட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் வந்து கெட்டு போட்டு அந்த தொங்குறதுக்கு மாதிரி ஒரு இது தொட்டில் மாதிரி போடுவாங்களே, அது ஒன்று போட்டு விட்டுறாங்க. அங்கேருந்து பார்த்தா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே வெளியில் வந்து மணி வந்து பார்க்காரு. டேய் என்னடா ஆச்சு, டேய் கதிரை என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து நம்ம தனம் வந்து சொல்கிறாங்க, இல்லை மாமா கையில் வந்து அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. சிவராம் வந்து ஏய் என்னடா ஆச்சு, கையில் எதுக்குடா இப்படி ஒரு கட்டு போட்டு வந்திருக்க, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லை மாமா கீழே விழுந்துட்டேன், பைக்கிலேருந்து லேசாக தவறி விழுந்துட்டேன், அதனால் வந்து அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நீ பைக்கெல்லாம் பார்த்து ஓட்ட வேணாமா, இப்படியா ஓட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரி உள்ளே போக ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வைக்காங்க. உள்ளே போனவொடனே பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, கதிருக்கு வந்து கை ஒடிஞ்சிருக்கு. எதுவுமே அவங்களால வந்து பண்ண முடியல. அந்த நேரத்தில் ஜானகி வந்து கேட்குறாங்க, டேய் கதிர் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அந்த கார்த்தி தான் நினைக்கிறேன் அத்தை, அவன் தான் வந்து ஆளை வச்சு இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடா நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே, ஆமாத்த எனக்கு தெரியும், அவன் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே, சரி இனிமேல் எங்கனாலும் தனியாக போகாத சரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரியாத்த எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் வச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இருடா நான் ஃபஸ்ட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாயா வந்து பக்கத்தில் இருக்காங்க. அப்போ வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க, என்ன கதிர் இன்னமும் அத்தை கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, அதான் உன் பொண்டாட்டி இருக்கால, உன் பொண்டாட்டிக்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கதிர் வந்து தயக்கப்பட்டுக்கிட்டே தனாவை பார்த்துக்கிட்டு அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தனா வந்து இனிமேல் அவனுக்கு நம்ம தான் பண்ணணும், நம்ம புருஷனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருவருன்னு கிளம்புறாங்க. போய் சுடு தண்ணி தானே கேட்டால் அவனுக்கு ஜூஸ் வச்சு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஜூஸை போட்டு வந்து கொடுக்காங்க. இந்த ஜூஸ் குடின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்காங்க. அவரால் சரியாக குடிக்கவே முடியல, கையில் அடிபட்டுருக்கிறதுனால. சரி கூட நான் ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து அடிபட்ட இடத்துலலாம் வெந்நீர் கொண்டு வந்து அப்படியே ஒத்தனை வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அவங்க 2 பேர்த்துக்கு வந்து ஒரு காதல் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.